பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகமிருந்து 10வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். தன் படையில் உள்ள மாவீரர்களை பட்டியலிட்டு முடித்த துரியோதனன் இப்போது பாண்டவர் படையையும் தன் கௌரவப் படையையும் நேரடியாக ஒப்பிட்டு இறுதி தீர்ப்பை தன் குருவிடம் கூறும் மிக முக்கியமான ஸ்லோகம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம். ஸ்லோகம் 10. ஸ்லோகம்: அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாப்ரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீமாப்ரக்ஷிதம் 10. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அபர்யாப்தம் மைனஸ் அளவிட முடியாதது, பை எல்லையற்றது, வெல்ல முடியாதது, தத் அஸ்மாகம் மைனஸ் அந்த நம்முடைய, பலம் மைனஸ் படை பலம், பீஷ்ம அப்ரக்ஷிதம் மைனஸ் பீஷ்மரால் பாதுகாக்கப்படுகிறது, பர்யாப்தம் மைனஸ் அளவிடக்கூடியது, பை வரம்பிற்குட்பட்டது, எளிதில் வெல்லக்கூடியது, து இதம் ஏதேஷாம் மைனஸ் ஆனால் இவர்களுடைய பாண்டவர்களுடைய, பலம் மைனஸ் படை பலம், பீம அப்ரக்ஷிதம் மைனஸ் பீமனால் பாதுகாக்கப்படுகிறது. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: துரியோதனன் துரோணரிடம் இறுதியாக கூறுகிறான், பீஷ்ம பிதாமகரால் தலைமை தாங்கி பாதுகாக்கப்படும் நம்முடைய படைபலம் அளவிட முடியாதது, யாராலும் வெல்ல முடியாதது. ஆனால் பீமனால் தலைமை தாங்கி பாதுகாக்கப்படும் பாண்டவர்களின் இந்த படை பலமோ எல்லையுடையது, எளிதில் வெல்லக்கூடியது. துரியோதனன் கௌரவர்களின் 11 அக்ரோணி படையையும் பாண்டவர்களின் 7 அக்ரோணி படையையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். எண்ணிக்கையிலும் சரி, தலைமை தாங்கும் பீஷ்மரின் அனுபவத்திலும் சரி, தன் படையே சிறந்தது என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொள்கிறான். குறிப்பு: சில உரையாசிரியர்கள் அபர்யாப்தம் என்ற வார்த்தைக்கு போதாதது, அச்சம் தருவது என்றும் பொருள் கொள்வர். அதாவது பீஷ்மருக்கு பாண்டவர்கள் மீது பாசம் இருப்பதால் நம் படை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது போதாதோ என்ற பயம் துரியோதனனுக்குள் இருந்ததாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் மனிதனின் போலி துணிச்சலையும் ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் யதார்த்தத்தையும் காட்டுகிறது. பீஷ்மரின் பலம் vs பீமனின் பலம். துரியோதனன் தன் பக்கமிருக்கும் பீஷ்மரை நம்புகிறான். ஆனால் பீஷ்மரோ கடமைக்காகவும் கொடுத்த வாக்கிற்காகவும் கௌரவர் பக்கம் நிற்கிறாரே தவிர மனப்பூர்வமாக துரியோதனனின் அதர்மத்தை அவர் ஆதரிக்கவில்லை. மறுபுறம் பாண்டவர் படைக்கு பீமன் தளபதியாக இருந்தாலும் அந்த படையின் உண்மையான பலம் அதன் பின்னால் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மா ஆவார். எண்ணிக்கை பலம் vs தர்ம பலம். துரியோதனன் வெறும் எண்களையும் மனிதர்களின் எண்ணிக்கையையும் மட்டுமே கணக்கு பார்க்கிறான். ஆன்மீக பலத்தையோ தர்மத்தின் சக்தியையோ அவனால் பார்க்க முடிவதில்லை. இன்றைய சிந்தனை: வாழ்க்கையில் ஒரு செயலை செய்யும்போது நம்மிடம் இருக்கும் வசதிகள், ஆள்பலம், பணபலம் ஆகியவற்றைக் கண்டு நாம் துரியோதனனைப் போல நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்று அகங்காரம் கொள்ளக்கூடாது. தர்மமும் தூய்மையான மனசாட்சியும் இறைவனின் துணை நம் பக்கம் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். அவை இல்லை என்றால் எவ்வளவு பெரிய பலமும் இறுதியில் பலவீனமாகவே முடியும்.